வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். பொது தேர்தலில் தபால் மூல வாக்கு முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் மேலோங்கி காணப்பட்டது. 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமே தேசிய மக்கள் சக்தி 2ஆம் இடத்தை பெற்றது. தபால் மூல வாக்கு முடிவுகளுக்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி 5236 வாக்குகளை பெற்று முதலிடத்தை கைப்பற்றியது. தேசிய மக்கள் சக்தி 3412 வாக்குகளுடன் 2ஆம் இடத்தையும், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 1383 வாக்குகளுடன் 3ஆம் இடத்தையும் பெற்றன. யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது. பெரும்பாலான மாவட்டங்களில் 78% அதிகமான மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 2024 பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்று வெற்றியை தன்வசப்படுத்தியுள்ளது. இதுவரை வெளியிடப்பட்ட தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நாடாளுமன்றில் 123 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தற்போது 68,42,223 வாக்குகளுடன் 123 நாடாளுமன்ற ஆசனங்களை வென்றுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி நாடாளுமன்றத்தில் 2வது அதிகூடிய ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் அவர்கள் பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கை 31 ஆகும். இதேவேளை 6 ஆசனங்களை கைப்பற்றி நாடாளுமன்றத்தில் 3வது இடத்தை இலங்கை தமிழரசு கட்சி வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெறும் 16 வாக்குகளால் ஆசனம் ஒன்றை இழந்துள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு 17க்கும் இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் இறுதியில் வெறும் 16 வாக்குகளால் சுயேட்சை குழு 17 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்துக்கள் குறைத்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெறும் நிலையில் உள்ளது என்பது புலனாகின்றது. அல்லது அந்த கட்சி 3/2 பெரும்பான்மைக்கு மிக அருகில் நெருங்கி செல்லலாம். தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி 3/2 பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதல் தடவை. 2010 மகிந்த ராஜபக்ச அரசாங்கம் 3/2 நோக்கி நெருங்கி சென்றது. 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் 3/2 நெருங்கி சென்றது. 3/2 பெறுவதற்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அதேபோல் 1994 சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றியை மாத்திரம் இந்த வெற்றியுடன் சமாந்திரம் வரைய முடியும். தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும். இந்த தேர்தல் வெற்றி நிறைவேற்ற அதிகார முறையை நீக்குவேன் என்ற தனது வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு உதவும். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து அநேக இலங்கையர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகின்றது. எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஜனாதிபதியே நேற்று தெரிவித்தது போன்று அரசியல் சக்திகள் கடந்த காலங்களில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்காக 3/2 பெரும்பான்மைகளை பயன்படுத்தியிருந்தன. ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்களை இயற்றுவதற்கான உந்துதல்களை தேசிய மக்கள் சக்தி தவிர்க்க வேண்டும் என்றார். தெலங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டம் பெத்தப்பள்ளி ராமகுண்டம் தடத்தில் ராகவபூர் அருகே நேற்று முன்தினம் இரவு எறும்புகளை ஏற்றி வந்த சரக்கு ரயில் 11 பெட்டிகளுடன் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேகமாக சென்ற சரக்கு ரயிலின் பெட்டிகளுக்கு இடையே இருந்த லிங்க் அறுந்து போனதால் ஒன்றோடொன்று மோதி பெட்டிகள் தடம் புரண்டன. இதன் காரணமாக இந்த வழித்தடத்தில் 3 ரயில் தண்டவாளங்கள் நாசம் அடைந்துள்ளன எனவும் இதனால் டெல்லி சென்னைக்கு செல்லும் ரயில்களின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு ரயில்வே அதிகாரிகள் ஊழியர்கள் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. இச்சம்பவத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கனடாவில் வாழும் மக்களை பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று காலிஸ்தானியர்கள் கூறிய சம்பவம் கனடா நாட்டில் அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படும் காணொலியில் காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவர், இது கனடா எங்களின் சொந்த நாடு, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், வெள்ளையர்கள் மீண்டும் ஐரோப்பா, இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும், இது நம் நாடு, சைமன் திரும்பி போ, நாங்கள் தான் இந்த நாட்டின் உரிமையாளர் என பேசியுள்ளதாகவும் இதன்போது அங்கிருந்த சிலர் கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் காலிஸ்தானி இயக்கத்தின் மையமான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சர்ரேயில் நடந்த காலிஸ்தானி நிகழ்வில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முதன் முறையாக கனடாவில் காலிஸ்தானிக்கு ஆதரவான கூறுகள் இருப்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். மேலும் இவர்கள் ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று வலியுறுத்தியிருந்தார். ஒட்டாவாவில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அவர் கருத்து தெரிவித்தார். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கோரிக்கை வெளியாகியுள்ளது. காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட பின்னணியில் இந்தியா மற்றும் கனடா உயர் அதிகாரிகள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்ததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மோசமடைந்துள்ளன. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக செஞ்சுரியன் சூப்பர் ஸ்போர்ட் பார்க் விளையாட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 3வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் இளம் வீரர் திலக் வர்மா ஆட்டம் இழக்காத கன்னிஸ் சதத்தின் உதவியுடன் இந்தியா 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. கணிசமான மொத்த ஓட்டங்கள் பெறப்பட்டதும் கடைசி வரை பரபரப்பை ஏற்படுத்தியதுமான அப்போட்டியில் திலக் வர்மா சதம் குவித்து இந்தியாவின் எதிர்கால 3ஆம் இலக்கு துடுப்பாட்ட வீரருக்கு பொருத்தமானவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இந்தியா சார்பாக இரண்டாவது மிக குறைந்த வயதில் T20 கிரிக்கெட் போட்டியில் சதம் குவித்த வீரர் என்ற பெருமையை 22 வயதான திலக் வர்மா பெற்றுள்ளார். இந்தியா சார்பாக சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் மிக குறைந்த வயதில் சதம் குவித்த வீரராக ஜசஸ்வி ஐஸ்வால் பெயரிடப்பட்டுள்ளார். திலக் வர்மா 56 பந்துகளில் 8, 4, 7, 6 உள்ளடங்களாக ஆட்டம் இழக்காமல் 107 ஓட்டங்களை குவிக்க இந்தியா 20 பந்து பரிமாற்றங்களில் 6 இலக்குகளை இழந்து 219 ஓட்டங்களை குவித்தது. ஆரம்ப வீரர் சஞ்சு சிம்சன் இரண்டாவது தடவையாக ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்துள்ளார். இதனையடுத்து அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் சேர்ந்து 107 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை பலப்படுத்தினர். பந்து வீச்சில் அண்டையில் சிமிலின் 34 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும், கேசப் மகாராஜ் 36 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றினர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 20 பந்து பரிமாற்றங்களில் 7 இலக்குகளை இழந்து 208 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது. தென்னாப்பிரிக்காவின் முன் வரிசை மற்றும் மத்திய வரிசை வீரர்கள் அனைவரும் தங்களாலான அதிகபட்ச பங்களிப்பை வழங்கி போட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தினர். 7 வீரர்கள் 10 ஓட்டங்களுக்கு மேல் பெற்ற போதிலும் அவர்களில் இருவரே 40 ஓட்டங்களை கடந்துள்ளனர். 18 ஓட்டங்களை பெற்ற டேவிட் மில்லர் 5வது இலக்கில் ஹென்ரிச் கிளாசனுடன் 58 ஓட்டங்களை அணிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். ஹென்ரிச் கிளாசன் 41 ஓட்டங்களையும் மார்க்கோ ஜென்சன் 54 ஓட்டங்களையும் பெற்றனர். மார்க்கோ ஜென்சன் 19வது பந்து பரிமாற்றங்களில் 26 ஓட்டங்களை விளாசிய போதிலும் கடைசி பந்து பரிமாற்றங்களில் கட்டுப்பாட்டுடன் பந்து வீசிய ஹர்ஷ்தீப் சிங்கின் பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார். பந்து வீச்சில் ஹர்ஷ்தீப் சிங் 37 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளையும், வருண் சக்கரவர்த்தி 54 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.